மக்கள் செத்து போயிடுவாங்க மேம். ஏன்? முதலமைச்சராக உட்காந்துருக்காருல்ல ஏற்கனவே, அவங்களுக்கு எப்படி வருமானம் வரும்? இப்போ அவங்க உடம்பு சரியாக படுத்துட்டு இருக்காங்க வீட்டில். இந்த குடிக்கிறதால. ஆமாம், இந்த ஒயின் ஷாப்பு எல்லாம் பக்கத்துலயே இருக்குது. அதெல்லாம் அந்த தம்பி வந்து நிறைவேற்றணும். அவர் வந்து 2வது எம்ஜிஆர். இல்லை தானேக்கா ஒயின் ஷாப் மூடனா அது குடும்பம் அழிஞ்சு போகிறது அந்த ஒயின் ஷாப்பால் தான். என் வீட்டுக்காரனு போதைக்கு அடிமானவன் தான். இப்போ ஒயின் ஷாப் முடிச்சுன்னா அவனும் திருந்துவான்ல. நான் அப்பப்போ குடிப்பேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இனிமேல் சான்ஸே இல்லை, குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டீங்களா? ஆமாம், ஏன்? ஃபார்ஸ்வர்ட். ஏன் திடீர் இந்த மாற்றம்? ஆமாம், விஜய் வந்திருக்கார். அதாவது எவ்வளோ குடும்பம், என் குடும்பம் கூட போயிடுச்சு. அதாவது எங்கள் வீட்டுக்காருக்கு இறந்துட்டாங்க குடிச்சு. இதனால் குடிச்சிட்டு அடில் தடில் சண்டை கஞ்சா கடத்தல் எல்லாமே ஒன் விக்கெட் இங்கே தாங்க நடக்கும். விஜய் 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 சொன்னதால தான் குடிக்க மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லை, எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லலாம் கேட்க மாட்டேன். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஒரு வாரமாக போற நிலையில உத்தரவானது போட்டிருக்காரு. அதாவது 717 மதுக்கடைகள் கிட்ட மூட சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. இந்த உத்தரவானது மக்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு, மது பிரியர்களுக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்றத நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து மதுக்கடைகள்லாம் மூடுறதுக்காக ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்கம்மா? நாங்கள் வரவேற்கிறோமா? வரவேற்கிறீங்களா? இந்த மதுவால எவ்வளவு பிரச்சனைகள் வருது பெண்களுக்கு, இதெல்லாம் மூடலாமா? எப்படி நல்லதுக்கா? நல்லதுதாம்மா. இங்கே இருக்க வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நல்லதுதான். ஆனா தமிழ்நாட்டுல மொத்தமா பெண்கள் பாதுகாப்புன்றது எல்லாமே வந்து இந்த மது தானே மூல காரணமா இருக்கு. அது மூடணும்ல. இப்ப 717 கடைக்கிட்ட மூட போறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? மூடலாமா? மூடலாமா? தப்பு இல்லை. ஆனால் நாங்கள் உட்காந்துருக்க மது கடை உட்காந்துக்கலாம். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்கூல் பிள்ளைங்க கிட்ட இருக்கக்கூடாது ஒயின்ஸு. மற்றபடி எங்கன்னா சந்தில் கூட வச்சுக்கலாம். அர்ஜென்ட் எல்லாத்தையும் தூக்க முடியாது, திடீர்னு எடுக்க முடியாது இல்லையா? எல்லாருக்கும் நல்லது தான், அது நடந்தா நல்லது தான்ப்பா. ஆனா இப்ப விஜய் அவர்கள் வந்து 717 மதுக்கடைகள் 2 வாரத்துல மூட போறதா வந்து சொல்லியிருக்காரு, உத்தரவு போட்டிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க அவரோட மொத்தத்தையும் எப்படிமா மூடுவாரு? கொஞ்சம் கொஞ்சமா தானே செய்ய முடியும். அவரால் எல்லாத்தையுமே எப்படி செய்ய முடியும் சொல்லு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தான் மூடுவாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு அது கொடுக்கலாம். அடுத்தது வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்தா சரி, ரைட்டு, அவ்வளவுதான். இப்போ மதுக்கடைகள் எல்லாம் மூட சொல்லியிருக்காரு. அது மதுக்கடை அதை பத்தி நான் எதுவும் பேசல. மதுக்கடை மூடினாலும் சரி மூடலனாலும் சரி, பெண்களுக்கு பாதுகாப்பு. ஏதாவது சின்ன பொண்ணுங்கள்லாம் பலாத்காரம் பண்ணி சாவடிக்கிறாங்க. அது அந்த மரணத்தை தடுக்கணும். 2வது வந்து எம்ஜிஆர் மாதிரி மக்களுக்கு செஞ்சது. ஆனா அதுக்கு மூல காரணமே இந்த குடி தானே, குடிச்சிட்டு தானே அந்த மாதிரி பண்றாங்க. அப்ப அதை தானே ஃபர்ஸ்ட் தடுக்கணும். அதை குடிச்சிட்டு பண்றானுங்க, குடிக்காமையும் பண்றானுங்க. அதனால குடிக்கிறத பத்தின்னு சொல்ல முடியாது, குடிக்கிறத பத்தின்னு சொல்ல முடியாது. 2 வார்த்தை தான், பெண்களுக்கு பாதுகாப்பு. குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாங்க. அவங்க குடிச்சிட்டு தான் விழுந்து கிடக்குறாங்களா? பக்கத்தில் யாருன்னா பொண்ணுங்க போனால் கூட பயமாக இருக்குது. யதார்த்தமாக விழுந்து கிடக்குறாங்களே, நம்ம போகிறோம், அவனே பிடிச்சி கழுத்தில் இருபத்தர் பிடுங்கிறதுலையும் பயமாக தான் இருக்குது நமக்கு. அதே மாதிரி அவர் வந்தது நல்லது தான். எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு. அதே மாதிரி இந்த பஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் கூட எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் தேவையில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தால் அதுவே நல்லது. நைட்டில் என்ன நேரம் ஆனாலும் வேலை முடிச்சுட்டு போகிறோம், ஒரு ஹவுஸ்லிங் கூட வேலை முடிச்சுட்டு போகிறோம், ஒரு ரோட்டில் போகிறதுக்கு பயம் இல்லாமல் போகலாம். இந்த உத்தரவை எப்படி பாக்குறீங்க? வந்து ஒரு 3 நாள்லயே வந்து விஜய் அவர்கள் இந்த உத்தரவு போட்டு இது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அவருக்கு ஒரு நன்றி தான் சொல்லணும் அவர் சொன்னதுக்கு. இன்னும் மேலும் மேலும் பெண்களுக்கு நல்ல மாதிரி செஞ்சாருன்னா இன்னமும் அடுத்த வாட்டி அவர் தான் சிஎம்மா வருவார். அதனால இப்ப மதுக்கடைகள்லாம் இப்போ இங்க இருக்கா? உங்களுக்கு இந்த தொந்தரவுலாம் இருக்கா இந்த ஏரியால மதுக்கடைகள்? இருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே ஸ்டேஷன் பக்கம் ஒன்று இருக்கு, ஃபேமிலி பக்கத்துலேயே ஒன்று இருக்கு, ஃபேமிலி குடும்பம் பக்கத்துலேயே ஒன்று இருக்கு, அதை பொறுத்தவரை லாஸ்ட்லேயும் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த 3 தெருவுலையும் கலந்துக்க, அதுவும் அந்த ஃபேமிலி பக்கத்தில் வீடுங்கள்லாம் இருக்குது, அந்த இடத்துல இருக்கிறது மகா மோசமாக இருக்குது. அப்போ ஒரே இடத்துல 3 இருக்கு. ஆமாம், ஒரே ரோட்லேயே 3 இருக்குது பாருங்க. இந்த ரோட்டில் அந்த ஏதாவது ஒரு கலாட்டா வந்து அந்த இடம் கிராஸ் பண்ணி போக முடியல. ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே பெண்கள்லாம் நடமாட முடியல. ஆமாம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் மூடிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் மூடணும், அது எங்களுக்கு தேவைதான். ஒரு ஆட்டோக்காரன் நின்றுன்னு யாருன்னு தெரியல, ஒரு வெள்ளை துணியில் இப்படி தடவிட்டு நின்று இருந்தாங்க. நாங்கள் அப்படி வரும்போது அவங்க வந்து என்னன்றாங்க, வாவான்னு கூப்பிட்டாங்க. நான் அப்படியே ஓடிட்டேன். அது வந்து சரக்கு அடிச்சதுனாலே கெஞ்ச வச்சதுனாலே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். வந்து என்ன சொல்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதனால இந்த சாராய கடையெல்லாம் மூடணுன்றீங்களா? ஆமாம், அதுக்காக தான் இப்போ விஜய் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? எடுத்துட்டா நல்லாயிருக்கும். வரவேற்கிறீங்களா? கண்டிப்பாக அது நல்ல வரவேற்கிற ஒரு விஷயம் தான். அது
ஏன்னா கோயில் பக்கத்தில் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட 2 வாரத்திலேயே 717 கடை மூட போறதா போட்டு சொல்லிருக்காங்க. பேப்பரில் போட்டுருக்கீங்க. அது எப்படி பாக்குறீங்க? வரவேற்கலாமா? வரவேற்கலாம் கண்டிப்பாக. இதனால பாதிக்கப்படுறதுன்றது யாரா இருக்காங்க? பாதிக்கப்படல, குடும்பம் நஷ்டம் இல்லை, ம். பாதிக்கப்படல, நல்ல ஒரு விஷயம் தான். ம். பரவாயில்ல, அது ஒரு நல்ல சந்தோஷம் நல்ல விஷயம். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன். வேட்டாண்ட போகணும், அங்கேருந்து இங்கே வரணும், அது 500 கிலோமீட்டர் மேலே தான் இருக்கும். இங்கே இருக்கிறது ஒன்றே தமிழ் ஸ்கூல் கிடையாது இந்த பக்கத்தில். ஆனாலும் இந்த மது கடையால தொல்லை கிடையாதாங்க? தொல்லை கிடையாது. ஆனா பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடமா தானே இருக்கீங்க? இருக்குது, ஆனால் யாரையும் தொல்லை பண்ணலையே. இங்க எதுவும் பிரச்சனை எல்லாம் வராதா? இப்ப விஜய் அவர்கள் போட்ட உத்தரவு எப்படி பாக்குறீங்க? நல்ல இதுவாக தான் நல்ல உத்தரவா? அது செயல்படுத்துவாரா இந்த மாதிரி தொடர்ந்து அவரு? அவருக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குல்ல, அதை எடுத்துருங்க. அங்கே பஸ் ஸ்டாப்பு, ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்கெல்லாம் இருக்காங்க. அது வந்து மக்களுக்கு எல்லாமே குடிச்சிட்டு பக்கத்து ஊர்லேருந்து வந்தவங்க குடிக்கிட்டு அங்கேயே வந்து கலாட்டா பண்ணுறாங்க. அது முதல்ல எடுத்துருங்க. இது நார்மல் தான். அப்புறம் இதுக்கு நடுவில் இன்னொன்று இருக்குது, அது என்ன எடுத்துருங்கன்னா அப்ப 3 இருக்கு ஒரே ரோட்லயே. இது 1 2 3. இதனால அதிகமா பாதிக்கப்படுறது யாரு? இந்த இடம் பிரச்சனை இல்லை, அந்த இடம் பிரச்சனை இல்லை, பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப தொல்லை. இப்ப விஜய் அவர்கள் இந்த உத்தரவு போட்டதை நீங்க எப்படி வரவேற்கிறீங்களா? இது மது பிரியர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஷாக்கான நியூஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, 2ல் 1 எடுத்தா கூட 1 வச்சுருங்க. ஏன் எல்லாமே எடுத்துருவோம்? மக்கள் செத்து போயிடுவாங்க மேம். ஏன் எல்லாம் எடுத்தா மக்கள் செத்து போயிடுவாங்களா? ஆமா, மக்கள் அப்பவே நல்லா வாழ்வாங்க. முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்காருல்ல ஏற்கனவே, அவங்களுக்கு எப்படி வருமானம் வரும்? இதனால தான் 10 ரூபா கொடுத்து 10 ரூபா மீட்டி வாங்குறாங்கல்ல. அப்புறம் இது அதனால இது இருக்கணுமா? எதனா ஒன்று கடை கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்தா போதும். அவர் மூட வைக்கிறது நன்மை, நன்மைக்கோசம் மூட வைக்கிறாரு, அது ரொம்ப நல்லது. நாங்கள் வரவேற்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ரோட்லயே பாத்தீங்கன்னா 3 மது 4 இருக்குது. இந்த லைன் வந்து அந்த லைன் போய் அந்த லைன் லாஸ்ட்ல ஒன்று இருக்குது. இதான் ஹெட் ஆஃபீஸ் இதுக்கு. ஆனால் கலெக்ஷன் ஜாஸ்தி ஆகுது இந்த இடத்துல. இந்த இடத்த மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதனால எவ்வளவு பிரச்சனைகள் வருது? பிரச்சனையா கொஞ்சம் நைட்டு நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீடியோவில் நீங்கள் போடலாம். இது மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன், ஆதம்பாக்கம், சிவன் கோயில் எதிர்த்த மாதிரி ஆட்டோ ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டு. இதனால நிறைய பிரச்சனை வருது. நிறைய பிரச்சனை வருது. இதனால் குடிச்சிட்டு அடிதடில் சண்டை, கஞ்சா கடத்தல் எல்லாமே இங்கே தாங்க நடக்குது. பெண்களுக்கும் இங்கே பாதுகாப்பு கிடையாது. நைட்டில் 12 மணிக்கு நீங்கள் வந்து பார்க்கலாங்க என்ன நடக்குது கூத்துன்ட்டு. அவங்களாம் ப்ராப்ளம் தான். இப்படி இன்னாண்ட கிராஸ் பண்ண முடியல, இன்னாண்ட கிராஸ் பண்ண முடியல, ஒரே அமுக்கலம் பண்ணுறோம். நைட்டில் குடிச்சிட்டு ஒரே அமுக்கலம் பண்ணுறாங்க. ஒரு வண்டி கூட கிராஸ் ஆகும். கேட்டாக்கா ஒரு மாதிரி நிக்கல பேசுகிறானுங்க, அடிக்க வரானுங்க, கத்தி கட்டுறாங்க, இத்தி கட்டுறானுங்க. இந்த எல்லாம் இந்த சைடில் இருந்து வர பசங்க தான் அந்த மாதிரி பண்ணிட்டு. இந்த ஒரு ரோட்ல மட்டும் எத்தனை மது கடைகள் இருக்கு? ஏதோ ஒரு கடைக்குது, அங்கே ஒரு கடைக்குது, அதுக்கு அண்ணாண்டு ஒரு கடைக்குது, அவ்வளோதான். ஒரே ரோட்லயே? ஆமாம், அந்த சைடெலாம் மேடவாக்கத்தில் ஒரு கடை, அவ்வளோதான். இதனால பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுறாங்களா? ஆமாம், குடிச்சிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாது. அவங்களே நடக்க தெரியாமல் மேலே போய் உயிரானுங்க. எவ்வளோ பசங்க பயந்து, வயசு பசங்க பயந்து ஓடுது. ஆமாம், இதெல்லாம் மாறணும். இப்போ விஜய் அவர்கள் இதுக்குதான் உத்தரவு போட்டிருக்காரு. 717 கடை மூடதா, அது எப்படி பாக்குறீங்க? இதை மூட சொல்லுங்க. எடுத்தா நல்லா தான் இருக்கும். இதனால பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும், அவ்வளவுதான். இதனால என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறீங்க? இந்த ரோட்லயே 4 இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. ஆமா, நிறைய குடிச்சிட்டு போதை பழக்கம் தான் நிறைய. சின்ன பசங்க தான் ரொம்ப அமங்கலம் பண்ணும். அவங்க தான் இது பண்ணணும். இதுக்கு விஜய் அவர்கள் இது எடுக்கிற இந்த ஆக்ஷன் வந்து சின்ன பசங்க எது பண்றாங்கன்னா விக்கிறதுனால தானே பண்றாங்க. விக்கிறவங்கள வந்து சின்ன பசங்க பிடிக்காது, பெரிய ஆளா பார்த்து பிடிக்கணும். அதை பண்ணணும். நல்லது தானேக்கா. ஒயின் ஷாப் மூடனா அது குடும்பம் அழிஞ்சு போயிடுது. அந்த ஒயின் ஷாப்பால தான் யாராலும் மூட முடியாது. அவர் வந்து மூடினார்ல, நல்லாச்சு, தொடங்கட்டும். இதனால உங்களுக்கு பிரச்சனை வருதா? எங்களுக்கு பிரச்சனை இல்லைக்கா. என் வீட்டுக்காரன்னு போதைக்கு அடிமானவன் தான். இப்போ ஒயின் ஷாப் முடிச்சுன்னா அவனும் திருந்துவான்ல. அப்போ பிரச்சனை இல்லை சொல்லிட்டு பிரச்சனை இல்லை. அந்த போதை பண்ணதுனால பிரச்சனை. நான் அப்பப்போ குடிப்பேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பொய் பேச மாட்டேன். ஆனால் இனிமேல் சான்ஸே இல்லை, குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டீங்களா? ஆமாம். ஏன் ஃபார்ஸ்வர்ட். ஏன் திடீர் இந்த மாற்றம்? ஆமாம், விஜய் வந்திருக்கார். விஜய் 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 சொன்னதால தான் குடிக்க மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லை. எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லலாம் கேட்க மாட்டேன், அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. கோவில், ஸ்கூல்,
பஸ் ஸ்டாண்டு 720 கடை சந்தோஷமான விஷயம். இது மாதிரி எல்லாமே பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நல்லதுதான் செஞ்சுருக்கிறாரு. பெண்களுக்கு முக்கியமாக அது நல்லதாக இருக்குது. இதனால எவ்வளவு பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க தினம் தினமே? எங்கள் வீட்டிலே இருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரெல்லாம் பிடிக்கிறவங்க தான். அதனால இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் வியாபாரம் பண்ணுறாரு, ஓடி போய் சாப்பிட்டு ஓடியாந்துறாரு. அதனால எடுக்கிறதுனால கொஞ்சம் நல்லது தான். அதெல்லாம் அவங்க எல்லாம் மாறுவாங்களா? மாறுவாங்க. கிட்டத்தட்ட 717 கடை கிட்ட இந்த 2 வாரத்துல மூட சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. இப்போட செய்தி பார்த்துட்டு தான். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? 3 நாள்லயே வந்து இந்த உத்தரவு வந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? அவர் செய்யறது நல்லது தான் எனக்கு தெரியுது. அவர் போட்டது சந்தோஷம். எல்லா கடையும் அவரால் மூட முடியாது. அவரால் எந்த கடையை நடத்தணுமோ அந்த கடையை தான் நடத்த முடியும். எல்லாருடையும் மினிஸ்டர் கண்ட்ரோலில் இருக்குது, எம்எல்ஏ கண்ட்ரோலில் இருக்குது. அது வந்து எல்லாம் வந்து இந்த பினாமி இதில் நடத்துது எல்லா ஃபேக்ட்ரியுமே. அதனால் வந்து ஃபேக்ட்ரியெல்லாம் மூட முடியாது, குடிகாரனையும் ஒழிக்க முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்கலாம். ஸ்கூல், காலேஜி, பஸ் ஸ்டாண்ட், லேடிஸ் போக்குவரத்து இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து வழிபறி கொள்ளை, ராபரி, ரவுடிஸு இதெல்லாம் வந்து ஒழிக்கணும். சந்தோஷமா எங்களுக்கு. அதாவது எவ்வளோ குடும்பம், என் குடும்பம் கூட போயிடுச்சு. அதாவது எங்கள் வீட்டுக்காருக்கு இறந்துட்டாங்க குடிச்சு. அது இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். அவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். இது இருக்கவே கூடாது. எவ்வளோ குடும்பங்க, எவ்வளோ குழந்தைங்களாம் இன்னைக்கு அனாதையாக நிற்கிது. அது வேணாம்மா. இதால் ரொம்பவே லேடிஸுங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வருது. அதனால் அது வேணவே வேணாம். ரொம்ப நாங்கள் வந்து தாழ்ந்து கேட்டுக்கிறோம் ஐயா கிட்ட, இது வேணவே வேணான்னு. நாங்கள் எங்களுக்கோசம் வந்திருக்காங்க. ரொம்ப அவருக்கு எங்களோட நன்றி. நன்றி. என் தம்பி 2 பொண்ணை வச்சுன்னு குடிக்கிறான். என் தம்பினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த ஒயின் ஷாப்பெல்லாம் எடுக்கணும். என் தம்பி குடிக்காத அளவுக்கு பார்க்கணும். அவனுக்கு 2 பொண்ணு இருக்கு. அந்த தம்பி வந்து இந்த ஒயின் ஷாப்லாம் எடுத்துட்டாருன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். என்னால ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ஆமாம், அதனால என் தம்பி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். என் தம்பி பொண்டாட்டி கஷ்டப்படுது. என் தம்பி பொண்ணுங்க 2 அழுகுது. அதுங்க 2யும் படிக்க வைக்கிறாவா வேலைக்கு போயிட்டு வந்து. அதனால என் தம்பினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் தம்பியால். இப்போ அவங்க உடம்பு சரியாக தான் படுத்துட்டு இருக்காங்க வீட்டில் இந்த குடிக்கிறதால. ஆமாம். அதனால இந்த பான் பராக்கு, இந்த அதான் இந்த ஒயின் ஷாப்பு எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. அதெல்லாம் அந்த தம்பி வந்து ஒரு நிறைவேற்றணும். அவ்வளோதான். அவர் வந்து 2வது எம்ஜிஆர். அவர் வந்து நல்லதே செய்யணும். கடை இருக்கிறதுனால நிறைய இது ஆகுது. போகிற வரவங்களுக்கு, இந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கி வரவங்களுக்கு, இங்கேருந்து போகிறவங்களுக்கு, கோயிலுக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது. அதனால் அந்த கடை மூடுறது நல்லது. இப்போ விஜய் அவர்கள் அதுக்கு தான் உத்தரவு போட்டிருக்காரு 717. உண்மை அவர் செய்கிறது நல்லது. ஏன்னா இது வரையும் யாருமே செய்யல, அவர் செய்கிறாரா? இந்த மாதிரி செய்வாரா? தொடர்ந்து பண்ணுவாரா? செய்யணும். இனிமேட்லேருந்து இன்னும் அதிகமாக செய்யணும். ஏன்னா மக்களுங்களுக்கும் நம்ம பாதுகாப்பு, நம்ம பசங்களுக்கும், பொம்பளை பசங்களுக்கு தான் மெயின். ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கி வரும்போது அங்கே சரக்கு கடை இருக்குது. அப்போ அவங்க அடிச்சுட்டு வரும்போது 4 பேர் இருப்பாங்க. மெயின் பொம்பளைங்களுக்கு புத்திகரமாக இருக்கணும். இதனால விஜய் அவர்கள் எடுத்தது நல்ல ஆக்ஷன் தானா? நல்ல ஆட்சி தான். இந்த மாதிரி தொடர்ந்து போதைப் பொருள் இதுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இதனால கிட்டத்தட்ட இங்க 4 இருக்கு. இங்க இருக்கிறனால ஒரு நாளே ஒரு சண்டை நடக்கும். எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம்.